பேசலாமா? மகாபாரதத்துல குந்தி கிட்ட என்னால ஒரு கேள்வி கேட்க முடியும்னா நான் என்ன கேட்பேன்? அம்மா குந்தி தேவி, தாய்மைக்கு தன்னலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க தாய்மையில மட்டும் பாரபட்சம் ஏன் வந்துச்சு? உங்க கியூரியாசிட்டியோட தண்டனை எந்த பாவமும் அறியாத அந்த பச்சளம் பிள்ளைக்கு ஏன் வந்தது? சரி, அறியாத வயதுல நடந்துச்சு, வேற வழி இல்லாம பயத்துல அந்த குழந்தைய ஆத்துல விட்டுட்டீங்க. ஆனா அன்னைக்கு சூரியனோட பிரகாசத்தோட கவச குண்டலங்களோட கர்ணன் அந்த அரங்கத்துக்குள்ள நுழையும் போது அவன் உங்க மகன் உங்களுக்கு தெரியும் தானே? பாண்டவர்கள்ல மூத்தவன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்பயே நீங்க பேசல? அரச குலத்துல பிறந்தவன் தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்களோட சண்டை போட மாட்டான், உன்னோட குலம் என்ன அப்படின்னு சொல்லி கிருபாச்சாரியார் கர்ணனை கேட்டபோது அவன் தலை குனிஞ்சு நின்ன நேரத்துல ஒரு தாயா நீங்க ஓடி போய் அவன் ஏன் மகன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க சொல்லவும் இல்லை, மகன்னு காட்டவும் இல்லை. அந்த நேரத்துல ஒரு தாய் கூட செய்யாதத அன்னைக்கு ஒரு நண்பன் செஞ்சான். உரிமையோட செஞ்சான், பாசத்தோட செஞ்சான், கர்வத்தோட செஞ்சான். துரியோதனன் செஞ்சான். துரியோதனன் கர்ணனை அங்க நாட்டுக்கு மன்னனை ஆக்குனதுக்கு அப்புறமும் பீமன் என்ன சொன்னான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? யாகத்துல இருக்கிற வெண்ணெய சாப்பிடுறதுக்கு ஒரு நாய்க்கு கூட தகுதி இருக்கலாம், ஆனா இவனுக்கு அங்க நாட்டை ஆள்றதுக்கு தகுதி இருக்கான்னு அவன் அன்னைக்கு கேட்கும் போது உங்க பெத்த வயிறு துடிக்கல? ஆனா அங்க துடிச்சது துரியோதனனுக்கு. ஆனா இதுல விசித்திரம் என்னன்னா, உங்க தாய் பாசத்தை காட்டுறதுக்கும் உங்களுக்கு ஒரு நேரம் வந்துச்சு, கரெக்டா குருச்சேத்திர போருக்கு ஒரு நாள் முன்னாடி. ஆனா கர்ணன் சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுற ஆள் இல்ல. தான் சின்ன வயசுல தன்னை பிள்ளையா மதிச்சது யாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் வாழ்நாள்ல பெரும் பொழுதும் தாழ்ந்த குலமாவே அவன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதையும் அவன் மறக்கல. ஆனா அது எல்லாத்தையும் விட துரியோதனனை அவன் மறக்கல, மறக்கவும் மாட்டான். வேணாம்னு சொல்லி நீங்க போட்ட குழந்தை, பகிரங்கமா இவன் என் மகன்னு நீங்க ஒத்துக்காத ஒரு குழந்தை. ஆனா அந்த குழந்தை, அந்த கர்ணன் கொடையில தான் சிறந்தவன்னு உங்களுக்கே நிரூபிச்சான் பாத்தீங்களா? கேட்டு கொடுக்கறது ஒரு கொடைனா நீங்க கேட்காமலே உங்க 4 பிள்ளைகளோட உயிரையும் தானமா கொடுத்தாவன். அந்த பிள்ளை தன்னோட மகனா பிறக்கிறதுக்கு எந்த தாயும் தவம் இருக்க தயங்க மாட்டான். ஆனா அந்த பிள்ளைக்கு உங்களால எப்படி அநீதி இழைக்க முடிஞ்சது? கர்ணன் துரியோதனன் கூட இருந்ததுக்கு காரணம் செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தாய் கூட மறுத்த தன்னை தாங்கின ஒரு இன்னொரு தாயாதான் கர்ணன் துரியோதனனை பார்த்தான். அதனாலதான் அவன் கூட இருந்தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேச்சு தொடரும்.